மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் சார்பாக அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் பத்திரிகை சார்ந்த ஊடகத்துறை சார்ந்த டெலிவிஷன் சார்ந்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் முதலில் எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் என்னுடைய செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிமுகம். எனக்கு பக்கத்தில் வினோத், அவர் தலைவர் MMTMA, அதாவது மெட்ராஸ் மிஷின் டூல் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன். ரைட்டில் மிஸ்டர் சித்திக், அவர் யாருன்னா இந்த கண்காட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர். என்னுடைய பெயர் நீலகண்டன். நான் இந்த கண்காட்சிக்கு ஒரு ஆலோசகராக இருக்கேன். MMTMA மூன்றாவது கண்காட்சியை சென்னை வர்த்தக மையத்தில் நந்தம்பாக்கத்தில் இப்போ நடத்துது. அந்த கண்காட்சியினுடைய பெயர் IMTOF, இன்டர்நேஷ்னல் மெஷின் டூல் மேனுஃபேக்சரர்ஸ் இன்டர்நேஷ்னல் மெஷின் டூல் எக்ஸிபிஷன். அடுத்து IPEX அப்படின்னு இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் பாலிமர் எக்ஸிபிஷன். இந்த ஃபேரை இந்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த 2 தடவை நடந்த எல்லா ஃபேருமே இன்ஜினியரிங் ஃபேர். இன்ஜினியரிங் ஃபேர்னால் மெஷின் டூல்ஸ், CNC மெஷின்ஸ், டை அண்ட் மோல்ட், மற்றபடி AI, ரோபோட்டிக்ஸ் இது சார்ந்த தொழில்நுட்பங்கள், நவீன தொழில்நுட்பங்கள் சார்ந்த இயந்திரங்களுடைய கண்காட்சியை இங்கே அவங்க நடத்திட்டு இருக்காங்க. பொதுவாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி மிக அதிகமாக வளர்ந்து வர்ற ஒரு மாநிலமாக இருக்கிறதுனால, குறிப்பாக ஆட்டோமொபைல் துறை, பேக்கேஜிங் துறை, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், மருத்துவம் சார்ந்த தொழில்கள், இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய நவீன தொழில்நுட்பங்கள், அது மாதிரி பிளாஸ்டிக்ஸ் சார்ந்த பொருட்கள் நிறைய பயன்பாடுகள் இருக்குது. இந்தியாவில் மோல்டு டை உற்பத்திங்கிறது ரொம்ப அதிகபட்சமாக இல்லை. நம்ம நிறைய இறக்குமதி தான் பண்ணுறோம். அதை மையப்படுத்தியும் நிறைய இப்போ நம்ம நாட்டில் ஒரு இப்போ டாய்ஸ்ன்னு எடுத்துக்கங்களேன், அதை இன்றைக்கி பெரிய அளவில் இன்றைக்கி நம்ம இந்தியா பண்ண போகுது. அதில் ஒரு பெரிய நல்ல ஒரு பொருளாதார மேம்பாடு நடக்க போகுது. இதெல்லாம் வலியுறுத்துகிற மாதிரி ஒரு கண்காட்சி இது. ஏப்ரல் 2ஆம் தேதி ஆரம்பித்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. 5 நாள். இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. தொழில்துறையை சார்ந்தவர்கள், தொழில் முனைவோர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் எல்லாருமே இதை ஒரு தொழில் முனைவோராக, நாளைக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கலாம். 2வது, இதே கண்காட்சியில் 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் 3, 4, 5 3 நாட்கள் சர்வதேச கருத்தரங்கம். பிளாஸ்டிக் சார்ந்த மிகவும் அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கண்காட்சியில் இந்த கருத்தரங்கத்தில் மிகப்பெரிய ஆலோசனைகளையும் தொழில்நுட்ப பகிர்தலையும் அங்கே எல்லாருக்கும் முன்னாடியும் பண்ண போகிறாங்க. அது ஒரு சிறந்த கருத்தரங்கம். தென்னிந்தியாவில் ஒரு பெரிய ஒரு நல்ல கருத்தரங்கம்னு சொல்லலாம். அதை 3வதாக இன்றைக்கி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு, நிறைய பேருக்கு வேலைகள் ஒரு பக்கம் கிடைக்கிறதில்ல, ஒரு பக்கம் வேலை இருக்குது, நிறைய இருக்குது. இது ரெண்டுமே ஒரு இன்டகிரேட் ஆகலை. ரெண்டுமே எப்படின்னா ஒருங்கிணையாமல் இருக்குது. இதை மையப்படுத்தி ஸ்கில் கனெக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்திருக்க எக்ஸிபிட்டர்ஸ்க்குள்ள வேலைகள் இருந்ததுன்னா அதை அங்கே வர்ற மாணவர்கள் அங்கேயே வேலையை தேடிக்கலாம். வேலையில் புதுசாக இந்த வருஷம் பட்டப்படிப்புகளோ ஐடி பாலிடெக்னிக் படித்தவங்களோ அங்கே அதை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா அனுபவம் வாய்ந்தவர்களும் அங்கே வேலைக்கு அந்த ஒரு அரங்கு அமைக்கப்பட்டிருக்கு. அதில் அவங்க அதை சிறப்பாக பயன்படுத்தலாம். இந்த கண்காட்சிக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டணம் கிடையாது. நிறைய பேர் நிறைய ஆலோசனைகளை பெற்று புது நவீன தொழில்நுட்பங்களை கற்று இந்த கண்காட்சியிலேருந்து நிறையா தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்கு, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கண்காட்சிகள் அப்படிங்கிறது என்னென்னா, நிறைய பேர் உற்பத்தி பண்ணுவாங்க, அதை சந்தைப்படுத்த தெரியாது. அப்போ சந்தைப்படுத்துறதுக்கு கண்காட்சி தான் ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால் அந்த சந்தைப்படுத்துதலை உருவாக்குறதுக்கான ஒரு மையம்தான் இந்த MMTMA பண்ணுற IMTOF அண்ட் IPEX. இது சார்ந்து வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் என்னை கேட்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா
பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. நிறைய பேர் நம்ம கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்கலாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு வாத்தியாராக போயிடலாம், ஒரு டீச்சராக ஆகிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் இருக்குது. பட்டு தொழில்நுட்பம் அதிகமாக வளர்கிற நம்ம மாதிரி மாநிலத்தில் வந்து இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவங்க வந்து நிறையா இந்த மாதிரி தொழில் நிறுவனங்களுக்கு வேலைக்கு வர்றது கிடையாது. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. காரணம் ஏன்னா அவங்க வந்து தரக்கட்டுப்பாடு, அதுக்கப்புறம் ஆராய்ச்சிகள், இப்போ அதுலேயே வந்து மாஸ்டர் சயின்ஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாமே வந்து இதை வந்து பயன்படுத்தலாம். அவங்களுக்கு இது தெரியறது இல்லை. இந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து அவங்க பயன்படுத்துறது இல்லை. இன்றைக்கி பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மகேந்திரா சிட்டி, சிங்கப்பெருமாள் கோயில், ஒரகடம், இருங்காட்டுக்கோட்டை, காஞ்சிபுரம், வாலாஜாபாத், திருவள்ளூர், அரக்கோணம், ராணிப்பேட்டை, ஓசூர், இது எல்லாமே வந்து தொழில் நிறுவனங்களுடைய பெரிய பங்களிப்பு வந்து அங்கே இருக்குது. ஆனால் வேலை கிடைக்கல அப்படிங்கிறாலும் இந்த வேலையை தேர்ந்தெடுக்க தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இதை உருவாக்குற ஒரு மையமாக தான் இந்த ஸ்கில் கனெக்டை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் பிஇயில் வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், அதாவது சிவில் அல்லாது மற்ற படிப்புகள் எல்லாமே வந்து இப்போ ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன்ஸ், ஐடியில் படித்தவங்க, டிப்ளமாவில் படித்த, பாலிடெக்னிக் படித்தவங்க, அவங்களாம் இதை பயன்படுத்திக்கலாம். அது துறைகள் என்னென்னா டிசைன், இப்போ டிசைனில் போகலாம், மோல்டு மேக்கிங்கில் போகலாம், டூல் அண்ட் டையில் போகலாம், டெக்னோ கமர்ஷியல் மார்க்கெட்டிங்கில் போகலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது வந்து புரிதல் இல்லாமல் இங்கே இருக்காங்க. அதை வந்து ஒரு செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த வந்து MMTM வந்து அதை பண்ணுறாங்க. எக்ஸிபிஷன் வந்து B2C தான். B2B வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடங்களில் நடக்குது. அது வந்து இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பே இருக்குது. அதில் வந்து அவங்களுடைய ப்ராடக்டை லான்ச் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்டை வந்து இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து அதை தேர்ந்தெடுப்பாங்க. இல்லை அவங்களோட சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ்கோட சேர்ந்து ஏதாவது ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணுவாங்க. பொதுவாகவே இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள் தெரியாமல் கூட இருக்கும். குவாலிட்டியாக பண்ணுற ஒருத்தர் தமிழ்நாட்டில் பண்ணுறவர், அவருக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு பொருள் அங்கே கிடைக்கலாம். ஆல்ரெடி தொழிலில் இருக்கவங்களுக்கும், தொழில் நிறுவனங்களுக்கும், தொழில் முனைவோருக்கும், இல்லை சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் யாராவது ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ்லாம் கிடைக்கும்.